வணக்கம். இன்றைய நாளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை விரைவாகவும் சுருக்கமாகவும் மின்னல் செய்திகளில் பார்க்கலாம். 76வது குடியரசு தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். அரசியல் அமைப்பில் பொதிந்துள்ள நீதி, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் ஆகிய கொள்கைகளால் வழிநடத்தப்படும் நாட்டின் ஜனநாயக வளர்ச்சியின் குறிப்பிடத்தக்க பயணத்தை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆட்சியின் நிலைத்தன்மையை ஊக்குவிக்கும் என்றும் கொள்கை முடக்கத்தை தடுக்கும், நிதிச்சுமையை குறைக்கும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். கருதப்படும் பத்ம விருதுகள் ஆண்டுதோறும் குடியரசு தினத்தையொட்டி மத்திய அரசால் அறிவிக்கப்படும். அவை பத்ம விபூஷன், பத்ம பூஷன் மற்றும் பத்மஸ்ரீ ஆகிய 3 பிரிவுகளில் வழங்கப்படுகின்றன. அந்த வகையில் 2025 குடியரசு தினத்தை முன்னிட்டு தற்போது பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதில் மதுரை பறை இசை கலைஞர் வேலு ஆசானுக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசு தினத்தை முன்னிட்டு ஆளுநர் வழங்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. ஆண்டுதோறும் குடியரசு மற்றும் சுதந்திர தினங்களன்று அரசியல் கட்சித் தலைவர்கள், அமைச்சர்கள், எம்எல்ஏக்களுக்கு ஆளுநர் தேநீர் விருந்து அளிப்பது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு குடியரசு தினத்திற்காக ஆளுநர் தேநீர் விருந்து நிகழ்வு நாளை நடைபெறவுள்ளது. ஆளுநர் மாளிகையில் மாலை நடைபெறும் தேநீர் விருந்தில் பங்கேற்கும்படி அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. ஆளுநர் மீதான அதிருப்தியின் காரணமாக கடந்த ஆண்டை போல் இந்த ஆண்டும் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட், மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளன. இந்த நிலையில் குடியரசு தினத்தை முன்னிட்டு ஆளுநர் வழங்கும் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. நாட்டின் 76வது குடியரசு தின விழாவை ஒட்டி மக்கள் அதிகம் கூடும் இடங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அந்த வகையில் தென்காசி ரயில் நிலையத்தில் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். ரயில் பெட்டி, தண்டவாள பகுதி மற்றும் ரயில் நிலையத்திற்கு வரும் வாகனங்கள், பார்சல் அலுவலகம் என அனைத்து பகுதிகளிலும் போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டனர். மேலும் பயணிகளின் உடைமைகள் மெட்டல் டிடெக்டர் கொண்டு பரிசோதிக்கப்பட்ட பின்னரே அனுமதிக்கப்பட்டது. நாட்டின் 76வது குடியரசு தின விழா கொண்டாட உள்ள நிலையில் தீவிரவாத செயல் மற்றும் தாக்குதலை தடுக்கும் வகையில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் ராமநாதபுரம் ரயில் நிலையத்தில் ரயில்வே போலீசார் ரயில் பயணிகளின் உடைமைகளை சோதனைக்கு பின்னரே அனுமதித்தனர். அத்துடன் நுழைவாயில், பயணிகள் வெளியேறும் பகுதி, வாகன நிறுத்துமிடம், ரயில் பெட்டி, தண்டவாளம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. குடியரசு தினத்தை ஒட்டி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ரயில் நிலையத்தில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். குடியரசு தினத்தை ஒட்டி மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் அசம்பாவிதம் ஏற்படுவதை தவிர்க்கும் வகையில் ரயில்வே போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். வெடிகுண்டு நிபுணர்கள் ரயிலில் வந்த பயணிகளின் உடைமைகளை மெட்டல் டிடெக்டர் வைத்து சோதனை செய்தனர். மேலும் பார்சல் அனுப்பும் அறை மற்றும் வாகன நிறுத்துமிடம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். எத்தனை மொழிகளை திணித்தாலும் தமிழ் அழியாது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை பல்லாவரத்தில் மொழிப்போர் தியாகிகள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஹிந்தியை திணிக்கலாமா, சமஸ்கிருதத்தை திணிக்கலாமா என மத்திய அரசு முயற்சித்து வருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் யுஜிசி புதிய வரைவு விதிகளுக்கு எதிராக திமுக மாணவர் அணி சார்பில் டெல்லியில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் சேர்ந்து மாபெரும் போராட்டம் நடைபெறும் என தெரிவித்தார்.
மொழிப்போர் தியாகிகளின் தினத்தை முன்னிட்டு முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மொழிப்போர் தியாகிகளின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தமிழ் மொழி உரிமைக்காக போராடி உயிர் நீத்த தியாகிகளுக்கு தமிழகம் முழுவதும் இன்று மொழிப்போர் தியாகிகள் தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தனது சொந்த தொகுதியான போடி சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தில் மொழிப்போர் தியாகிகளின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். ஈரோட்டில் திமுக சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்க நாள் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி ஈரோடு பெரியார் நகரில் உள்ள தமிழ்நாடு வீட்டுவசதித்துறை அமைச்சர் முத்துசாமியின் முகாம் அலுவலகம் மற்றும் தெற்கு மாவட்ட திமுக அலுவலகமான கலைஞர் அறிவாலயத்திலும் மொழிப்போர் தியாகிகளின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திமுக வேட்பாளர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். டங்ஸ்டன் சுரங்க திட்டம் ரத்தானதற்கு முதலமைச்சரே காரணம் என போராட்டக் குழுவினர் அழுத்தமாக தெரிவித்துள்ளனர். மதுரை அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் போராட்டக் குழுவினர் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை ரத்து செய்ததற்கு நன்றி தெரிவித்தனர். அத்துடன் பாராட்டு விழாவில் கலந்து கொள்ளும்படி அழைப்பு விடுத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள், மத்திய அரசு கொண்டு வந்த டங்ஸ்டன் திட்டத்தால் எங்கள் பகுதி பாலைவனமாக மாறிவிடும் என்றும் இது ரத்தானதற்கு முதலமைச்சரே காரணம் என்றும் திட்டவட்டமாக கூறினர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரும் 27ஆம் தேதி திருச்சியிலும் 28ஆம் தேதி விழுப்புரத்திலும் கள ஆய்வு மேற்கொள்ள உள்ளார். திருச்சியில் நடைபெறவுள்ள பாரத சாரண சாரணியர் இயக்கத்தின் வைர விழாவை முன்னிட்டு கலைஞர் நூற்றாண்டு நினைவு வைர ஜாம்போரி விழா வரும் 27ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொள்ள உள்ளனர். அதேவேளையில் 27, 28ஆம் தேதிகளில் திருச்சி, விழுப்புரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கள ஆய்வு மேற்கொள்ள உள்ளார். பிப்ரவரி 6, 7ஆம் தேதிகளில் திருநெல்வேலியில் கள ஆய்வு மேற்கொள்ள உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வேங்கை வயல் சம்பவம் 3 பேரின் தனிப்பட்ட விரோதம் காரணமாகவே நிகழ்ந்துள்ளதாக தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் பகுதியில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலந்த விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் வேங்கை வயல் விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவரின் கணவரை பழிவாங்கும் நோக்கத்தில் 3 பேர் இந்த இழிவான செயலை செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. அத்துடன் இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் உள்ள நிலையில் தவறான தகவல்களை யாரும் பரப்பிவிட வேண்டாம் என்றும் தமிழ்நாடு அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. வேங்கை வயல் விவகாரத்தில் சிபிசிஐடி வழங்கிய குற்றப்பத்திரிகையை தமிழக அரசு ஏற்கக்கூடாது என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வேங்கை வயல் பிரச்சினையில் சிபிசிஐடி விசாரணை ஏமாற்றத்தை அளித்துள்ளது என்று கூறினார். 2 ஆண்டுகால விசாரணையில் புகார் அளித்தவர்களை, பாதிக்கப்பட்டவர்களை குற்றவாளிகள் என கூறியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என்று கூறினார். மேலும் சிபிசிஐடி வழங்கிய குற்றப்பத்திரிகையை தமிழக அரசு ஏற்கக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். வேங்கை வயல் வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என வலியுறுத்தி புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவரின் கணவரை பழிவாங்கும் நோக்கத்தில் 3 பேர் இந்த இழிவான செயலை செய்துள்ளதாகவும் நீதிமன்றத்தில் சிபிசிஐடி தரப்பில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சிபிசிஐடி தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகையை ஏற்க முடியாது என்றும் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என வலியுறுத்தி விசிகாவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கேவேல் கிராமத்திற்கு செல்ல பத்திரிகையாளர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. வேங்கேவேல் செல்லும் கிராமத்திற்கு முன் 2 கிலோமீட்டர் தொலைவில் காவல்துறையினர் பாதுகாப்பு தடுப்பு அமைத்து சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக பத்திரிகையாளர்களையும் தடுத்து நிறுத்திய போலீசார் அவர்களை உள்ளே செல்ல அனுமதி வழங்கவில்லை என கூறப்படுகிறது.
வேங்கை வயல் விவகாரத்தில் திமுகவினரே ஈடுபட்டு இருப்பார்களோ என சந்தேகம் வருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாளை முன்னிட்டு மதுரை தமுக்கத்தில் உள்ள தமிழன்னை சிலைக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மாலை அணிவித்து மரியாதை செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டங்ஸ்டன் திட்டத்திற்கு எதிராக மக்களும் அதிமுகவும் போராடியதை அடுத்துதான் முதலமைச்சர் விழித்துக் கொண்டு எதிர்க்கிறேன் என கூறியதாகவும், வேங்கை வயல் விவகாரத்தை மூடி மறைக்கவே அவ்வூரை சேர்ந்தவர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்றும் கூறினார். மத்திய அரசு நிதி தராதை காரணம் காட்டி தப்பிக்காமல் விவசாயிகளுக்கு தமிழக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் ஓடக்கரையில் பயிர் சேதங்களை ஆய்வு செய்த அவர், இம்மாவட்டத்தில் பெய்த கனமழையால் 80,000 ஏக்கர் பயிர்கள் முற்றிலுமாக சேதமடைந்துள்ளது. இந்நிலையில் முதல்வர் நானும் டெல்டாக்காரன் என்று வசனம் பேசிவிட்டு செல்லாமல் விவசாயிகளுக்கு பயிர் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றார். வேங்கை வயல் சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். தமிழக ஆளுநர் RSSஇன் கைப்பாவையாக செயல்படுவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார். தர்மபுரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசியலமைப்பு சட்டத்தை தொட்டு வணங்கும் பிரதமர் நரேந்திர மோடி அதை நடைமுறையில் பின்பற்றவில்லை என்றார். சர்வாதிகார நிலையை நோக்கி நாடு நகர்ந்து கொண்டிருப்பதால் தருமபுரியில் ஜனவரி 26ஆம் தேதி நடைபெறும் அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றத்தின் 18வது மாநில மாநாட்டில் பல தீர்மானங்கள் நிறைவேற்ற உள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் வேங்கை வயல் விவகாரத்தில் நாங்கள் சிபிஐ விசாரணை கேட்கவில்லை என்றாலும் தொடர் நடவடிக்கைகளை பொறுத்திருந்து பார்ப்போம் என்றார். மருத்துவ உரிமை, மின் உற்பத்தி விநியோக உரிமை உள்ளிட்ட எல்லாவற்றையும் திமுக மத்திய அரசுக்கு தாரை வார்த்து கொடுத்துள்ளது என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டினார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக நாம் தமிழர் கட்சி இடையே கடும் போட்டி நிலவி வருகிறது. இந்நிலையில் வேட்பாளர் சீதாலட்சுமிக்கு சீமான் வாக்கு சேகரித்து வருகிறார். அப்போது பேசிய அவர், இத்தனை ஆண்டுகள் கழித்து கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவோம் என திமுக வெற்று முழக்கத்தை வைப்பதாக கூறினார். ஈரோட்டில் சீமான் பரப்புரையின் போது நாம் தமிழர் மற்றும் காங்கிரஸ் கட்சியினருக்கிடையே மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமியை ஆதரித்து அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஈரோடு கச்சேரி வீதி பகுதியில் மறைந்த EVKS இளங்கோவன் வீட்டின் அருகே போலீசார் அனுமதி அளித்த இடத்தில் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது சீமான் பேச்சுக்கு காங்கிரஸ் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து முழக்கங்களை எழுப்பியதை அடுத்து நாம் தமிழர் கட்சியின் தொண்டர்களுக்கும் காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்களுக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி மோதல் ஏற்பட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தான் பிடித்த முயலுக்கு 3 கால்கள் என பேசும் அறிவு ஜீவிகள் இந்த காலத்திலும் உள்ளனர் என்று சீமானை அமைச்சர் துரைமுருகன் கடுமையாக விமர்சித்துள்ளார். எருது விழாவிற்கு போடப்பட்டுள்ள நிபந்தனைகளை கைவிட வேண்டும் என எருது விடுவோர் பாதுகாப்பு சங்கத்தினர் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள அமைச்சர் துரைமுருகன் இல்லத்திற்கு வந்து மனு அளித்தனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக காலம் காலமாக நடத்தப்பட்டு வரும் பாரம்பரியத்தை மாற்றுவது நல்லதல்ல என்றார். மேலும் இரும்பு தமிழகத்தில் 5300 ஆண்டுகளுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டது என முதல்வர் சொன்னது நியாயம் என்பதால் பிரதமர் வாயை திறக்கவில்லை என்றார். திமுக என்ற தீய சக்தியை வீழ்த்த நினைக்கும் அனைத்து கட்சிகளும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய வேண்டும் என அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் நிறுவன பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமி மீதான அதிருப்தியில் திமுகவிற்கு வாய்ப்பளித்த மக்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியுள்ளதாகவும், டங்ஸ்டன் சுரங்க திட்டம் ரத்தானதற்கு பிரதமரும் மத்திய அமைச்சர் அண்ணாமலை ஆகியோர் மட்டுமே காரணம் என்று தெரிவித்தார். சீமான் தந்தை பெரியாரை பற்றி பேசி வருவது தமிழகத்தில் உள்ள அனைவருக்கும் தலைக்குனிவை ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார்.
சட்டையை கிழித்துக் கொண்டு நிற்கும் பைத்தியக்காரனுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என சீமானுக்கு திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி பதிலடி கொடுத்துள்ளார். கடலூரில் நடந்த திருமண விழாவில் கலந்து கொண்டு பேசியபோது அவர் இதனை தெரிவித்தார். மேலும் பெரியார் குறித்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானின் கருத்துக்கு திதி கொடுக்க வந்தவர்கள் எல்லாம் எப்படி ஆட்சிக்கு வந்தார்களோ அதுபோல நிதி கொடுக்க வந்தவர்கள் எல்லாம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகி உள்ளதால் பைத்தியம் பிடித்தவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று விமர்சித்தார். தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதிக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதை அடுத்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சென்னையிலிருந்து திருச்சி விமான நிலையம் வந்ததும் அவருக்கு தலை சுற்றல் ஏற்பட்டு நெஞ்சு வலித்ததால் உடனடியாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அமைச்சர் ரகுபதிக்கு இதயத்தில் அடைப்பு காரணமாக ஆஞ்சியோ சிகிச்சை செய்யப்பட்டிருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். தனியார் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கைக்கு நுழைவுத் தேர்வு வைக்கக்கூடாது என அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவுறுத்தியுள்ளார். கோவையில் உள்ள தனியார் பள்ளியில் சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி முதல்வர்களுக்கு விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆசிரியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களும் பள்ளி முதல்வர்களுக்கு கேடயமும் வழங்கினார். பின்னர் பேசிய அவர் நுழைவுத் தேர்வு வைத்து மாணவர்களை தேர்வு செய்யாமல் அனைவரையும் ஏற்றுக்கொண்டு பயிற்சி அளிக்க வேண்டும் என்றும் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் இணைந்து அறிவு சார்ந்த சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்த விவகாரத்தில் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி மிகப்பெரிய ராஜதந்திரத்துடன் செயல்பட்டார் என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் 1974 மற்றும் 1976 நடந்த கச்சத்தீவு ஒப்பந்தம் தொடர்பான குறும்படத்தை வெளியிட்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். மேலும் கச்சத்தீவு தொடர்பாக வரலாறு தெரியாமலும் அதனை படிக்காமலும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வாய்க்கு வந்ததை பேசி வருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் முடிந்து போன விஷயத்தை அண்ணாமலை தொடர்ந்து பேசினால் பல ஆதாரங்களை வெளியிட தயார் என சவால் விடுத்துள்ளார். நடிகர் கஞ்சா கருப்பு 3 லட்சம் ரூபாய் வாடகை பாக்கி வைத்திருப்பதாகவும் அதனை கேட்டால் கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் வீட்டின் உரிமையாளர் புகார் அளித்துள்ளார். பிதாமகன் திரைப்படத்தில் அறிமுகமானவர் காமெடி நடிகர் கஞ்சா கருப்பு. இவர் சென்னை மதுரவாயில் கிருஷ்ணா நகரில் ரமேஷ் என்பவரின் வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்கி வந்துள்ளார். இந்நிலையில் கஞ்சா கருப்பு 3 லட்சம் ரூபாய் வாடகை பாக்கி வைத்திருப்பதாக வீட்டின் உரிமையாளர் குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் வீட்டை உள் வாடகைக்கு விட்டு லாட்ஜ் போன்று இருந்து வந்துள்ளதாகவும் புகார் தெரிவித்துள்ளார். சென்னை மதுரவாயிலில் குடியிருந்த வாடகை வீட்டை உரிமையாளர் உடைத்து பொருட்களை திருடிவிட்டதாக நடிகர் கஞ்சா கருப்பு புகார் அளித்துள்ளார். சிவகங்கையை பூர்வீகமாக கொண்ட கஞ்சா கருப்பு சென்னை மதுரவாயிலில் கடந்த 2021 ஆண்டு முதல் வாடகை வீடு எடுத்து தங்கி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தான் ஊரில் இல்லாத சமயத்தில் வீட்டின் உரிமையாளர் பூட்டை உடைத்து அரசு அளித்த கலைமாமணி விருதையும் பணம், ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு உள்ளிட்ட அனைத்தையும் திருடிக் கொண்டு வேறு ஒரு நபருக்கு வாடகைக்கு விட முயற்சித்ததாக கஞ்சா கருப்பு மதுரவாயல் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். மதுரை ஆதீனம் செய்தியாளரை ஒருமையில் பேசிய காட்சி சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை ஆதீனம் செய்தியாளர்களை சந்தித்த போது திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலின் அடிவாரத்தில் MP நவாஸ்கனி சிக்கன் பிரியாணி சாப்பிட்டதாக வெளியான புகைப்படம் குறித்து பேசிய ஆதீனம் அசைவம் சாப்பிடுவதற்கு திருப்பரங்குன்றம் மலை என கசாப்பு கடையா என கேள்வி எழுப்பினார். இதுகுறித்து தமிழக அரசு வாய் திறக்கவில்லையே என்ற எமது செய்தியாளரின் கேள்விக்கு கோபமடைந்த ஆதீனம், யோ போயா, வம்புக்கு இழுக்கிற மாதிரியே கேள்வி கேட்கிறையே என்று செய்தியாளரை ஒருமையில் பேசினார். இதனால் அங்கு சலசலப்பு ஏற்பட்டது.
சிவகங்கை மாவட்டத்தில் மருது பாண்டியர்களின் குரு பூஜை விழாவினை ஒட்டி மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. மதுரை தொண்டி தேசிய நெடுஞ்சாலையில் நடத்தப்பட்ட இந்த பந்தயத்தில் பெரிய மாடு, சிறிய மாடு என 2 பிரிவுகளாக பந்தயம் நடைபெற்றது. பெரிய மாடு பிரிவில் 15 ஜோடிகளும், சிறிய மாடு பிரிவில் 28 ஜோடிகள் 2 சுற்றுகளாக போட்டி நடைபெற்றது. இலக்கை நோக்கி சீறி பாய்ந்த காளைகளை கிராம மக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். போட்டியில் வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கும் வண்டி ஓட்டிய சாரதிகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகில் உள்ள மலைக்குடிப்பட்டியில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி 13ஆம் ஆண்டு மாபெரும் மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் புதுக்கோட்டை, மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 23 ஜோடி மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. பெரிய மாடு, சிறிய மாடு என 2 பிரிவுகளில் நடைபெற்ற போட்டியில் 28 ஜோடி மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. இலக்கை நோக்கி சீறி பாய்ந்த காளைகளை ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர். இறுதியாக வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. திருப்பூரில் திமுக மற்றும் RSS அமைப்பினரிடையே கடும் மோதல் ஏற்பட்டதால் புத்தக கண்காட்சி போர்க்களமாக மாறியது. திருப்பூர் புத்தக காட்சியின் 2வது நாளில் திரைப்பட இயக்குநர் கரு பழனியப்பன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசினார். அப்போது காந்தியை கொன்றது RSS காரன் என கூறினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து RSS மாவட்ட தலைவர் மோகனசுந்தரம் கண்டன முழக்கம் எழுப்பினார். இதனால் ஆத்திரமடைந்த திமுக நிர்வாகி ஒருவர் மோகனசுந்தரத்தை தாக்கியதாக கூறப்படுகிறது. பாஜக மற்றும் இந்து முன்னணியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் புத்தக கண்காட்சி போர்க்களம் போல் மாறியது. மதுரை அருகே பக்தி பரவசம் மற்றும் இளைஞர்களின் தாட்டத்துடன் பிரியாணி திருவிழா களை கட்டியது. மதுரை மாவட்டம் வடக்கம்பட்டியில் உள்ள முனியாண்டி கோயிலில் 90ஆம் ஆண்டு பிரியாணி திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. தேங்காய், பழம், பூ தட்டுகளை தலையில் சுமந்தபடி இளைஞர்கள் குத்தாட்டத்துடன் கோயிலை வந்தடைந்தனர். பின்னர் 150 ஆடுகள் மற்றும் 300க்கும் மேற்பட்ட கோழிகள் பலியிடப்பட்டு 2500 கிலோ சீரக சம்பா அரிசியில் கமகமக்கும் பிரியாணி தயார் செய்யப்பட்டது. அதிகாலை கருப்பசாமிக்கு படையல் போட்ட பின் பொதுமக்களுக்கு அன்னதானமாக வழங்கப்பட்டது. கொட்டும் பணியிலும் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பிரியாணியை வாங்கி சென்றனர். வரும் 30ஆம் தேதி 4 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், வடகிழக்கு பருவமழை அடுத்த 2 நாட்களில் தென்னிந்திய பகுதிகளில் இருந்து விலகுவதற்கான வாய்ப்புள்ளதால் தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வறண்ட வானிலை நிலவக்கூடும். காலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 30ஆம் தேதி கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும், 31ஆம் தேதி கோவை, நீலகிரி, ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். காலை வேளையில் லேசான பனிமூட்டம் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து ராக்கெட் ஏவப்பட உள்ளதால் பழவேற்காடு மீனவர்கள் ஜனவரி 29ஆம் தேதி கடலுக்கு செல்ல மீன்வளத்துறை தடை விதித்துள்ளது. ராக்கெட் ஏவும் காலங்களில் அசம்பாவிதங்களை தவிர்க்கும் பொருட்டு குறிப்பிட்ட கடல் பகுதிக்குள் மீனவர்கள் தொழிலுக்கு செல்லக்கூடாது என அறிவுறுத்தப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்ட மீனவர்கள் யாரும் கடலில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவ கூட்டுறவு சங்கங்கள் மூலம் மீன்வளத்துறை உதவி இயக்குநர் அஜய் ஆனந்த் உத்தரவிட்டு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார்.